ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்காங்க. இதோட கரண்ட் பிரைஸ் ரூ. 258. இன்ட்ரெஸ்ட் டிபிஏ விட கம்மியா தான் இருக்கு. கடன் வந்து பெருசா எதுவுமே வந்து இல்ல. ஸோ இவங்க வந்து லைட்டா டிவிடெண்ட் குடுக்குற கம்பெனி தான். இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ரூ. 1 இருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்கு. ஸோ கரண்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரூ. 258 கிட்ட ட்ரேட் ஆகுது. இதோட சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூ. 200 கிட்ட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 340 வரையுமே வந்து போயிருக்கு. சரி, இப்ப ஏன் இந்த ஸ்டாக்க பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து இதோட ரிசல்ட் இருக்கு. ஸோ அது ஒண்ணு வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார்ங்கிறதுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 531 கோடி வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 561 கோடி வந்து ஜனவரி 13ஆம் தேதி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதே டிசம்பர்ல வந்து பார்த்தோன்னா, 973 கோடி அதுமாரி அதிக ஆர்டர்ஸ் வந்து இவங்க வந்து கையில வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து ப்ரமோட்டர் 51%, எஃப்ஐஐ, டிஐஐ எல்லாமே வந்து இதில ஹோல்ட் பண்றாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோ வந்து பார்த்தோம். டிஃபென்ஸ் செக்டார்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து வெயிட்டேஜ் வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அந்த அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, என்எஃப்ஓ வந்து ரிலீஸ் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா அதில வர அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல்ல வந்து கண்டிப்பா அதில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்றதுனா பண்ணுங்க. இது வந்து ஒரு பை கால் கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க பை பண்ணுனா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச்.